Welcome to our channel. Let us learn some more tips to change singular to plural. What is singular noun? A noun that names one person, animal, place or thing is called a singular noun. அதாவது ஒரே ஒரு பர்சன் அல்லது அனிமல் பிளேஸ் திங்ஸை குறிப்பிடுவது தான் என்னதோட பெயரை குறிப்பிடுவது தான் சிங்குலர் நவுன். இண்டிகேட் ஒன். ஓகேவா? More than one is called plural noun. A noun that names more than one person, animal, place or thing is called a plural noun. Okay? அதாவது ஒன் சிங்குலர். ஐ எம் எ லயன். ஒரே ஒரு லயன், ஒரே ஒரு சிங்கத்தை குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து சிங்குலர். மோர் தென் ஒன், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பிளேஸவோ பெர்சனவோ அல்லது திங்ஸவோ இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ளூரல்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன், இங்கே ஹவு மெனி லைன்ஸ் இருக்குது? 2 லைன்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்னது? திஸ் இஸ் ப்ளூரல். ஓகேவா? வி ஆர் லைன்ஸ், LIONS லைன்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, now we will learn rules in changing singular nouns to plural nouns. நம்ம வந்து சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரூல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரூல் நம்பர் 1. ஜென்ரலி நவுனோட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணுவோம். சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? நவுனோட எஸ் ஆட் பண்ணுவோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. அதாவது ஸ்டார் அப்படின்னா ஸ்டாரோட எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ஸ், இதுதான் ப்ளூரல். சிங்குலர்லேருந்து நம்ம ப்ளூரலுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நவுனோட எஸ் வந்து காமனாக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். எஸ் ஆர்னா எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் இதில் பார்த்தோம் அப்படின்னா சம் நவுன் எண்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் லெட்டர் ஃபினிஷ் ஆகிருக்கலாம். எஸ்எஸ், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நவுனோட ஃபஸ்ட்டு எண்டிங் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ பஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ பஸ்ஸஸ், இஎஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ பஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஒரே ஒரு பஸ்ஸை குறிக்கும். பஸ்ஸஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் பஸ், அதாவது நிறைய பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸை நிறைய பேருந்துகளை குறிக்கக்கூடியது தான் பஸ்ஸஸ். அதே மாதிரி தான் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு கிளாஸ் தான் குறிக்கும். டபுள் எஸ் வரும். இந்த டபுள் எஸ் வந்தால் நம்ம வந்து என்னென்னா இஎஸ் தான் ஆட் பண்ணோம். கிளாஸஸ். பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாக்ஸ் தான். பாக்ஸஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் பாக்ஸ். சர்ச், சர்ச்சஸ். ஃபிஷ், ஃபிஷ்ஷஸ். ஓகேவா? இப்போ எண்டிங் லெட்டர் ஒரு நவுனோட எண்டிங்கில் வந்து எஸ், எஸ்எஸ், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச் இந்த லெட்டர்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இஎஸ் ஆட் பண்ணணும். ப்ளூரலாக மாற்றுறப்ப சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதே மாதிரி தான் ஓ எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணது எண்டிங்கில் வந்து ஓ லெட்டர் வந்துச்சு அப்படின்னா, ஓ அப்படின்னா என்னது? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓ லெட்டருக்கு முன்னாடி பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணணும். கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இஎஸ் ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங்கில் வந்து ஓ அப்படிங்கிற லெட்டர் வரும். ஒரு ரேடியோ அப்படின்னா இதில் பாருங்கள் ஓ அப்படிங்கிற லெட்டர் வருது. அந்த ஓ லெட்டருக்கு பிஃபோர் என்ன இருக்குது? ஐ அப்படின்னா வவ்வல்ஸ் இருக்குது. அந்த வவ்வல் வந்துச்சு. வவ்வல் லெட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? AEIOU 5 வவ்வல்ஸ் தெரியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 வந்து கான்சனன்ட்ஸ். இப்போ 5 வவல்ஸ். அந்த 5 வவல்ஸில் ஏதோ ஒரு வவல்ஸ் வந்து பிஃபோர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப எஸ் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க. கான்சனன்ட், அதாவது ரிமைனிங் 21 கான்சனன்ட்ஸ் இருக்குல்ல அந்த லெட்டர் வந்துச்சு. ஓக்கு பிஃபோர் வந்து கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ போட்டோன்னு இருக்குது. ஓ அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து எக்ஸப்ஷனை வருது. பியானோனா பியானோஸ், டைனமோ டைனமோஸ், இதெல்லாம் எக்ஸப்ஷன். இங்கே வந்து நம்ம இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். அதாவது எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிற லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளூரலாக சிங்குலரில் ஒய் வர்றப்ப நம்ம ப்ளூரலில் சேஞ்ச் பண்ணுறப்ப எஸ் அல்லது ஐஇஎஸ் ஆட் பண்ணலாம். எஸ் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா வவ்வல், அதாவது ஒய் லெட்டருக்கு எண்டிங்கில் ஒய் லெட்டர் இருக்குமா அந்த லெட்டருக்கு முன்னாடி, அந்த ஆல்பபெட்டுக்கு அந்த லெட்டருக்கு முன்னாடி வவ்வல் வந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கலாம். கான்சனன்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எண்டிங் பார்த்தோம் அப்படின்னா எஃப்இயில் ஃபினிஷ் ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ளூரலாக சேஞ்ச், சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப விஇஎஸ் ஆட் பண்ணணும்.
இங்கே லீஃப் லீவ்ஸ் இதில் பாருங்கள் எஃப் அப்படின்னா நம்ம வந்து லீஃப் அப்படிங்கிற சிங்குலர் ஒரே ஒரு இலையைத்தான் குறிக்கும். லீவ்ஸ்னால் நிறைய இலைகளை குறிக்கும். அப்போ ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம விஇஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐஇஎஃப், ஓஓஎஃப், இஇஎஃப் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளூரலில் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம எஸ் ஆட் பண்ணணும். சீஃப்னா சீஃப்ஸ், ரூஃப் ரூஃப்ஸ், ரீஃப் ரீவ்ஸ், இந்த மாதிரி நம்ம எஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, எண்டிங்ஸில் வந்து யூஎம், ஓஎன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஏ ஆட் பண்ணணும். இங்கே மீடியம்னு இருக்குது, யூஎம் அப்படிங்கிற லெட்டரில் நம்மளுக்கு வந்து கான்சனன்ட் லெட்டர். யூ அப்படிங்கிறது என்ன லெட்டர்னா, யூங்கிறது வவ்வல், எம்ங்கிறது கான்சனன்ட். இந்த மாதிரி யூஎம் லெட்டரில் வந்துச்சுன்னா நம்ம வந்து மீடியா, அந்த யூஎம்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏ ஆட் பண்ணணும். மீடியா. பாக்டீரியம்னா பாக்டீரியா, யூஎம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து வேறு அக்வேரியம், அக்வேரியா. பினாமினன் ஆன் அப்படின்னு வந்தாலும் நம்ம வந்து ஏ தான் ஆட் பண்ணணும். ஆன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ ஆட் பண்ணிக்கலாம். கிரிட்டீரியன், கிரிட்டீரியா. சரியா, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஐ ஆட் பண்ணணும். இப்போ காக்டஸ்ன்ற யூஎஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் ஐ ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா, சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்டிங்கில் வந்து ஏ அப்படின்னு லெட்டரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப ஏஇ அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ லார்வா அப்படின்னா லார்வே. இப்போ ஏ ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ ஆல்ரெடி இருக்கும், நம்ம வந்து ஏஇ அப்படிங்கிறத நம்ம வந்து இ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஐஎக்ஸ்இஎக்ஸ்ன்னு இருக்குது. ஐஎக்ஸ் வந்து அப்பெண்டிக்ஸ், மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஐஎக்ஸில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, இந்த வேர்டில் லெட்டர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா எண்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப ஐசிஇஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஐசிஇஎஸ். இங்கே பாருங்கள், ஐஎக்ஸில் வர்றப்பையும் இஎக்ஸ் எண்டிங்கில் வந்துச்சுன்னா நம்ம ஐசிஎஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எண்டிங்கில் வந்து சிங்குலரில் எண்டிங்கில் மிடில் பார்த்தீங்கன்னா ஓன்னு வந்திருக்கு. எஸ்ஆர்னோ மிடில் டபுள் ஓ, 2 ஓ வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப அது எப்படி சேஞ்சஸ் ஆகும், இஇன்னு சேஞ்சஸ் ஆகும். அதாவது டூத், டீத், ஃபுட், ஃபீட், கூஸ், ஈஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். எக்ஸப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புக் அப்படின்னு இருக்குது, டபுள் ஓ இருக்குது, ஆனால் வந்து புக்ஸுன்னு தான் வரும், அந்த இடத்துல ஈயா சேஞ்சஸ் ஆகாது. அது மாதிரி குக், குக்ஸ், ரூஃப், ரூஃப்ஸ், இதுக்கெலாம் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட் இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ், அதாவது ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் இன்டர்னலினா உள்ள எண்டிங்கில் இல்லாமல் உள்ள சேஞ்சஸ் ஆகிறதா நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ். அதாவது விமன், உமன், விமன். ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து இங்கே ஆன் வந்தால் இஎன் சேஞ்சஸ் ஆகிருக்குது. எஸ்ஆர்னோ ஏ இங்கே லெட்டர் வந்திருக்கு, அப்போ இ சேஞ்சஸ் ஆகிருக்கு. சைல்டு, சில்ட்ரன், ப்ளூரலாக சேஞ்சஸ் ஆகிறப்ப சிங்குலரில் மேன், இப்போ ஏ வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு, இயா சேஞ்சஸ் ஆகிருக்கு, மென் அப்படின்னு. மவுஸ், ஓயூஎஸ்இ, ஐசிஇயா சேஞ்சஸ் ஆகிருக்குது. மவுஸ், மைஸ், ப்ளூரலாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஆக்ஸ், ஆக்சன், எக்ஸ் வர்றப்ப இஎன். ஓகேவா, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக சேஞ்சஸ் ஆகிருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேவா, அது ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் இன்டர்னலி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ் வந்து மிடில் ஆட் பண்ணுவோம். இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸாம்பிள், கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிறது சிங்குலர், ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணுறப்ப கமாண்டர்ஸ் இன் சீஃப், இங்கே எஸ் ஆட் பண்ணுறோம். சன் இன் லா, சன்ஸ் இன் லா ப்ளூரலில். டாட்டர் இன்லானா சிங்குலர், டாக்டர்ஸ் இன்லா, டாட்டர்ஸ் இன். சம் நவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமாக இருக்கும், சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் சேஞ்சஸ் ஆகும், சேமாகவே இருக்கும். அதாவது சம் நவுன்ஸ் கேவ் த சேம் ஃபார்ம் இந்த சிங்குலர் அண்ட் த ப்ளூரல். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஷீப் அப்படின்னா ப்ளூரல்லையும் ஷீப் தான் வரும். ஃபிஷ் அப்படிங்கிறது ஃபிஷ், ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படி எப்படி இருக்கும், ஃபிஷ் தான் வரும். ஓகேவா, டீர், டீர், ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ், ஏர்கிராஃப்ட், ஏர்கிராஃப்ட், லக்கேஜ்னா லக்கேஜ், இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன், எக்யூப்மெண்ட், எக்யூப்மெண்ட், ஸ்டாஃப், ஸ்டாஃப். இந்த மாதிரி சிங்குலர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேவா, சம் நவுன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.